வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை ஸ்கூல் லைஃப், என்னோடய ஸ்கூல் வாழ்க்கையை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய ஃபஸ்ட் பாஸ். அப்போல்லாம் ஃபஸ்ட் பாஸ் தான் வந்து பெரிய இதாக இருக்கும். இப்போ மாதிரிலாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ எடுக்கிற ஃபஸ்ட் பாஸ் மட்டும்தான் நம்மளோட அடையாளமாக இருக்கும். அப்புறம் ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உண்டு. தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி செல் வசதிலாம் அப்போல்லாம் கிடையாதுல்ல. அதனால் ஃபோட்டோஸ்லாம் வந்து என்கிட்ட அதிகமாக இல்லை. இந்த சின்ன வயசு ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. என்னோடய பழைய டைரியை புரட்டி பார்த்த மாதிரி என்னோடய பழைய வாழ்க்கையை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதுவும் என்னோடய ஸ்கூல் லைஃப் ரொம்ப 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 எல்லோரும் மிஸ் பண்ணுற ஒரு லைஃப் என்னோடய அவங்கவுங்க ஸ்கூல் லைஃப். இது வந்து என்னோடய 12th ஹால் டிக்கெட், 10th ஹால் டிக்கெட் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன். அதான் போயிடுச்சு. நான் வந்து ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா, நான் வந்து 6th to 10th வரையும் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். ஹாஸ்டலும் ஸ்கூல் வந்து அண்ணா நகரில் ஹாஸ்டல், சிம்மக்கல்லில் வந்து ஸ்கூல் வந்து ஹோலி ஏஞ்சல் மதுரையில் இருக்குது. அங்கே தான் தங்கி படித்தேன். எனக்குலேருந்து போகணுன்னு தான் ரொம்ப 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 ஆசை. ஆனால் என்னோடய சூழ்நிலை ஹாஸ்டல்லேருந்து தங்கி படிக்கிற மாதிரி வந்துருச்சு. எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது பிடிக்கல. டெய்லி அழுவேன். 6th to 8th வரையும் வீட்டுக்குன்னு வந்துட்டா போதும், அங்கேருந்து என்ன பாட்டில் எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துடுவேன். நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவேன். ஒரு 9th மேலே தான் ஒரு மெச்சூர்டே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சு நடந்துக்க தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி, நம்ம படிக்க வந்திருக்கோம், சேட்டை பண்ணாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு படிப்பேன். 1லேருந்து 5க்குள்ளே ரேங்க் எடுத்தேன். 6லேருந்து எப்படி சொல்கிறது 8th வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டெல்லாம் நிறையாவே பண்ணுவேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த லைஃப் வந்து திருப்பிலாம் கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையில் தொலைச்ச பொக்கிஷத்தில் ஒன்று ஸ்கூல் லைஃபு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நோட்டு வாங்கி என்னை பற்றி எழுதுன்னு ஒவ்வொருத்தராக எழுதி கொடுப்பாங்க, பயோடேட்டா. என்னால் இவ்வளோதான் வந்து அதை வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஒருத்தரும் எழுதி கொடுத்துருப்பாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக பாருங்கள், ஒரு பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் இது, அதிலேருந்து வெட்டி எடுத்து ஒவ்வொருத்தரோட பேராக எழுதி வச்சுருப்பேன் நான். இதையெல்லாம் இப்போ வாஸ்து பார்க்கும்போது என்னோடய பழைய காலத்துக்கே நான் திரும்பி போயிட்டேன். எனக்கு அழுகையே வந்துருச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிலாம் இருந்த நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஒரு சின்ன கான்டாக்ட் கூட கிடையாது. மறக்க முடியாத ஒரு லைஃப் குழந்தை பருவம் அப்படின்றது. இப்போ இருக்கிற நீங்கள் யாருமே ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுக்கெலாம் இல்லாத ஒரு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. நாங்கள் தான் படிக்க முடியாமல் இடையிலேயே படிப்பை நிப்பாட்டிட்டோம். 12th தான் படிச்சிருக்கோம், அதுக்கு மேலே நான் மேலே படிக்கலை. இந்த ஸ்கூல் லைஃப் பற்றி பேசும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ என்ன பாருங்க, நம்ம எப்படிலாம் இருந்திருக்குறோம் அப்படி. எனக்கு நானே ஆல் தி பெஸ்ட் எழுதிக்குவேன், கவிதை எழுதிக்குவேன். இந்த செடியில் பூத்துருக்கிற பல மலர்களை போல் பல குணம் கொண்ட நான் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், முன்னேறும் அப்படின்லாம் எனக்கு நானே கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கையில வந்து சிரிப்பாகவும் இருக்குது. அப்போ எப்படி விளையாட்டுத்தனமாக இருந்திருக்குறோம் அப்படின்றது இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி எல்லாத்துலேயுமே கலந்துக்குவேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறோன்னோ இல்லையோ, ஏதோ ஒரு ப்ரைஸ் வாங்கிடுவேன். ஹாஸ்டல்லே அதே மாதிரி தான், எல்லாத்துக்குமே பிடிச்ச பிள்ளையாவே வாழ்ந்து பழகியாச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் தான் வாழ்க்கையில் போராடிட்டுருக்கோம். உங்களால் நானும் இந்த ஸ்கூல் லைஃப்பை புரட்டி பார்த்து பழைய லைஃபுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்து நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கஷ்டத்தை எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையில் உழைச்சி சந்தோஷமாக முன்னேறுவோம். என்னோடய ஸ்கூல் லைஃப்பை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.